அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். இன்று தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு வழக்க முறையெல்லாம் மாறி போயிருக்கு. அதால நெறைய உயிர் சேதம் இது போல ஏற்படுது. அதாவது நம்ம நெறைய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவு போட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு சின்ன காலை உணவு, ஒரு விழிப்புணர்வு பதிவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு போடப்போறோம். அதுக்காக தான் ஒரு சின்ன இது. என்னடா இது ஃபுட்ட பத்தி இல்ல, ஹெல்த் கான்ஷியஸ்க்காக நெறைய மக்கள் நம்ம உடல் ஆரோக்கியம் தெரியாம நெறைய பேரு ஆயில் ஐட்டம், அதுபோல அந்த பஜ்ஜி இதெல்லாம் போட்டு நெறைய பேர் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறாங்க. அதுக்காக தான் ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு. நான் இப்ப காலையில என்ன சாப்பிடுறேன்னா, கொஞ்சோண்டு பூசணிக்கா, பேரிச்சம்பழம் ஒரு 3, பாதாம் பருப்பு ஊற வச்சது, திராட்சை, காஞ்ச திராட்சை, பிஸ்தா, வால்நட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஒரு பனானா, ஒரு தோசை, கேரட் தோசை, தானிய தோசை, அதுக்கப்புறம் ஒரு மூலிகை தண்ணி. இதுதான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். இது எதுக்காக என்னடா இது சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு சொல்கிறாங்களே, ஏன் இதை குடுக்குறாங்கன்னா, இன்று காலகட்டங்கள்ல லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப மாறி போயிருக்கு. உணவு பழக்க முறை தெரியாம நெறைய பேரு ஆயில் ஐட்டம், பூரி, பொங்கலு, பஜ்ஜி அதெல்லாம் கண்ணாமூன்னான்னு சாப்பிட்டு நெறைய உயிர் சேதம்லாம் ஏற்படுது. அதனால ஃபுட்ட இது போல பிரிச்சு சாப்பிடுங்க. அதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு. நன்றி, வணக்கம்.